வெல்கம் பேக் டு ஒயிட் ஸ்டார் எஃப்எஃப் யூடியூப் சேனல். ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போனால் ஒரு கிளாஸ் ஸ்கோர் ரேங்க் மேட்ச் வந்துருக்கோம். ஸோ இது வந்து நான் ஹீரோ கன்ஸ்டாலாக இருந்தேன். இந்த மேட்ச் ஒருத்தனா ஹீரோ ஸ்டாருங்க. ஸோ ப்ரொடக்ஷன் கார்டும் இல்லை. ஸோ அதனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டமான ஒரு மேட்ச்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 ரவுண்ட் தொடர்ந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளே பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட கத்தி எடுத்துருக்கேன். யாராவது இங்கே எப்படி போட்டு அழுத்துறாங்க, அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க. எமௌண்ட் வர போட்டிருப்பாங்க ஃபஸ்ட் ரவுண்டு பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னை எடுத்தோன்னே முடிச்சு விட்ருவாங்க. அப்புறம் என்னோட டீமால் எல்லாருமே முடிச்சுவாங்க. ஒருத்தர் மட்டும் இருப்பார் சாப்பிடணும். ஸோ அவரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிச்சு விட்ருவாங்க. அவரும் முடிஞ்சளவு ட்ரை பண்ணி டவுன்னாக பண்ணுவாருங்க. ஸோ பட் இருந்தாலும் அவரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் வந்துடும். ஸோ இந்த மேட்ச் வந்து எமௌண்ட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமே இந்த மேட்ச் வந்துடும். ஸோ ஃபேமஸ் வச்சு நான் இந்த மேட்ச் வந்து 2 டவுன் கிட்ட பண்ணேன். ஸோ பட் இருந்தாலும் இந்த ரவுண்ட் தோற்றுருப்போம் நாங்கள். ஸோ எதனாலன்னு கேட்டால் ஒரு அக்காவால் மினி விஷயம் எடுத்து ஜம்ப் பண்ணி மண்டை மேலே தட்டி விட்டுருப்பாங்க எனக்கு. ஸோ அந்த காரணத்தினால வந்து தான் தோற்றுருக்கேன். அதேமாதிரி நம்ம சேனலில் பார்க்குறாங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தாங்க, லைக் பண்ணால் பார்த்தாங்க. 2 டீமே வந்துட்டு பண்ணி விட்டு பாருங்க. நான் இது மட்டும் நிறைய என்டர்டைன்மெண்ட்டாக வீடியோ போடுறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் வாய்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ண அப்புறமேட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்லாம் வச்சு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல தானே அந்த அக்கா டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு போனால் முடிஞ்சதான் அடிப்பாப்பில். ஸோ பட் இருந்தாலும் இவரையும் வந்துட்டு இருந்தாலும் மண்டை மேலே டவுன் பண்ணுவாப்பில். அதுக்கு அந்த அக்கா அடிச்சு விட்டுரும். ஸோ அடுத்த ரவுண்ட் வந்துட்டாங்க. இன்னும் 0 ரன் வந்துடுவாங்க. இந்த ரவுண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒரே கடுப்பாக இருக்கும். இந்த மேட்ச்சும் அவ்வளோ வேண்டாம். இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. அடுத்து மறுபடியும் ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயிலேருந்து குறைஞ்சி ப்ரொடக்ஷன் கார்டு போய் ஹீரோ ஸ்டாரில் இருந்தேன். இப்போ தான் வந்துட்டு நான் வின் பண்ணி ஒரு ஸ்டார் ஏற்றேன். தெரியாமல் லோன் ஸ்டார் வந்தேன். தெரியாமல் கிளாஸ் அவங்களை கைப்பற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது உடனே ஸ்டார்ட் பண்ணும். உடனே மேட்ச் வந்துச்சு. அதிசயமாக என்றைக்கு இல்லாமல் இன்றைக்கி. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக கட்டியிருப்பேன். எங்கன்னு இங்கே பக்கத்தில் வந்து ரொம்பக்கிட்டே இருப்பான். அவ்வளோதான் தோற்க போகிறேன். இனிமேல் நான் வந்துட்டு ரேங்க் போஸ்ட் பண்ண மாட்டேன் கிளாஸ் ஸ்குவாடுக்கு. டிஆர் தான் நம்ம போகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியை நான் வந்து கேட்டிருப்பான். ஸோ அவன் முடிஞ்சே தரையை போஸ்ட்டுங்க நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு ஆகணும் அப்படின்னு நம்ம என்ன வந்துடும். அப்புறம் இந்த இடத்துல வந்து மூச்சு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். வந்துட்டுனா 0க்கு 3 நம்மளுக்குனா 0 அவங்களோடக்குனா 3. இந்த மேட்டு தாங்க ஆட்டம் ஆரம்பிக்கும். ஸோ வேறு லெவலில் வந்துட்டுனா போய் எடுத்துருக்கோம். இங்கே இருந்தால் நான் ஸ்டார்ட் ஆகும் மேட்ச் ஒரிஜினல் மேட்ச் என்ன ஸ்டார்ட் ஆகும். சும்மா தரமாக இடத்துல வந்துட்டுனா கேம் ப்ளே கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் தான் ப்ளே பண்ணேன்னா இல்லை வேறு ஆச்சும் நானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டுனா ஸ்பீடு பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஸ்பீட் பண்ணாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நேச்சுரலாக கேம் ப்ளே வந்துட்டு நான் காட்டிடுவேன். அதுக்கப்புறம் அப்படியே ஏறி போவேன். யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் முன்னா உள்ளே போவேன். அப்புறம் எங்கள் டீமை உள்ளே போவேன். அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனிமி இருக்க மாதிரி காட்டும். அப்புறமேல அவன் எம்டன் வச்சு நிற்பார். ஸோ எம்டன் நிற்கும். அவ்வளோதான் முடிஞ்சு நினச்சேன். அப்புறம் அவங்க கரெக்டாக வராமல் பிடிச்சான்னு அழுத்தி பிடிச்சிருவேன். இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சாங்கன்னா ஜெயிக்க முடியுமா ப்ளே அப்படின்னு பிடிச்சி அழுத்தி பிடிச்சா வந்து எம்டன் எடுப்பா. எம்டனில் புல்லட்டே இருக்காதுங்க. ஸோ வந்துட்டு போனால் ஒரு 5 புல்லட்டாக நம்ம தாங்க இருக்கு. எம்டனில் புல்லட் 0 தாங்க. 5 புல்லட் தாங்க இருந்துச்சு. ஸோ 6 டிசைனில் பார்த்தேன். அப்புறமேட்டு இங்கே எங்கள் டீமாலே பார்த்துட்டு எனிமி மாதிரி உட்காந்துருக்கோம். நான் கூட பயந்துட்டேன் எனிமி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என் டீமால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை முடிச்சிட்டாங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் தாங்க இருந்தாங்க. இந்த 2 பேர்த்துமே நான் தான் முடிப்பேன். எப்படி முடிப்பேன்டாங்க. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் தெரியும். சரி அவனுக்கு மண்டையில் ஏம் போதா அப்படின்னு பார்த்தேன். யாரும் கொடுக்க வந்து அப்படியே தான் லைட்டாக ஏம் வரும் அடிப்பேன். பட் மண்டையில் படாது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என் டீமால் ஒன்று பண்ணாமல் பாருங்கள். ப்ளூவாக எடுத்துன்னு இங்கே போட்டுருவாங்க. நவரவே முடியாது. டிவாலை போட்டு அழுத்தி பிடிச்சி டிவாலை உடச்சிடுவேன். உடச்சிட்டு அந்த இடத்துல உடனே கீழே வச்சுருவேன். ஸோ கீழே வச்சுட்டு நான் பார்த்தா கால் அடிப்பேன். மேலே போயிடுவேன். மேலே போயிட்டு நானும் ஓடிக்கிட்டே இருப்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தமாக இருப்பான். ஸோ இன்னொருத்தனை ரிவே பண்ணிடுவாங்க. ஸோ நான் கவனிக்கவே இல்லை. பின்னாடி பார்த்தா அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தேன் இன்னொருத்தன் வந்து மெடிக்கெட் போட இங்கே வரான் அப்படின்றது. சரி ஃபஸ்ட்டு மெடிக்கெட் போட வரானே தெரியாது. திடீர்னு வந்தான் மெடிக்கெட் போடுற சிம்பிள் அடித்து ஏறி பூன்னு பிடிச்சி அழுத்தி விட்டேன். பின்னாடி வந்து போனால் அவனுக்கு எம்டன் வச்சு டேமேஜ் விட்டான். எம்டனை மாற்றி 2 வீட்டை அடித்தேன். அவனை செத்துட்டாங்க. இந்த ரவுண்ட் நான் அடிச்சிருப்பேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருக்கேன். மூச்சு பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ரவுண்ட் டேஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு ஜெயிக்கணும். 3 ரவுண்டா 2 ரவுண்டா 3 ரவுண்டு. ஆமாம் இன்னும் 3 ரவுண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம அடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் பூயா இருந்தது.
எடுக்க முடியும். ஸோ அதனால வெறியாக இறங்கிட்டேன். ஒரு ரவுண்டு தரமாக அடித்து ட்ரிபிள் டேக் டவுனாக பண்ணி ட்ரிபிள் எடுத்து வேளால் மாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டபுள் கில் தானே எடுக்க முடிஞ்சிச்சு. ட்ரிபிள் கில் எடுக்க முடியல. ட்ரை பண்ணேன், பட் முடியலங்க. நானே எவ்வளவோ ட்ரை பண்ணேன். சரி ட்ரிபிள் கில் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஈஸியாக அடிக்கலான்னு ட்ரை பண்ணேன், பட் எடுக்க முடியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்தேன். எங்கள் டீமாக ஒரு ரஷ் பண்ணிடுவான். ஸோ அவனுக்கு முக்காசிட்ட டேமேஜ் கொடுத்துருவேன், பட் க்ளூவால் போட்டுருவான். இன்னொரு பின்னாடியே ரஷ் பண்ணுவான். அவனுக்கு டேமேஜ் கொடுக்க முடியும். ஏன்னா டாக்ஸியாக போட்டு டேமேஜ் ஆகிட்டான். உள்ளே போனேன். உள்ளே போய் டம்மு பட் அப்படி இன்னும் க்ளூவாலாம் போட்டு தப்பிச்சிருவாங்க. நானும் வெயிட் பண்ணேன் எவனா வந்துடுவான்னு பார்த்தா 3 பேராக உள்ள வந்துட்டாங்க. ரைட்டு இனிமேல் போனால் அடிச்சுவேன் அப்படின்னு பார்த்தா சைடில் தம்பி அவன் டேமேஜ் கொடுத்தான். எம்மண்டை பேசுவாங்க. நான் அடித்து நான் பண்ணிட்டு க்ளூவாக போட்டேன். இன்னொரு தான் எங்கள் டீமில் டேமேஜ் கொடுப்பான். நான் பின்னாடி வரேன். நாங்கள் இங்கே இருக்க தெரியாமல் அவன் இன்னொரு பார்த்தேன். அவனை போட்டு அழுத்துக்கு பின்னாடி இருந்தால் பிசான்லேயே ஒருத்தன் அழுத்துக்கு வந்துடுவான். அப்புறம் என் டீம் அழுத்தாங்கன்னா போட்டு போயிட்டு வர அது கடைசியில் அவன் ஓரியன் போட்டு வருவான். அவன் பார்த்தீங்கன்னா என் டீம் லைட்டாக டேமேஜ் கொடுப்பான். என் டீமை பார்த்தீங்கன்னா அவங்கள அடித்து முடிச்சுட்டாங்க. ஸோ அடுத்துன்னு ஒருத்தமாக இருக்கான். எங்கள் டீம் வச்சு உட்காந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் எதாவது கண்டுபிடிச்சிட்டாங்க. அது போனால் ஒரு அக்கா வேடிக்கை எங்கள் டீமாலும் போயிட்டு அப்படியே போய்ட்டு ஒரு டேமேஜ் கொடுப்பாரு. எம்டனில் கொடுக்காத போய் இன்னொரு டீமை தந்துக்கலாம் அடித்து கில் எடுத்துருவாங்க. ஏதோ ஓகே மேட்சை முடிச்சாங்க, அதான் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா 3-2 அப்படின்ற மாதிரி லீடு பிடிச்சிட்டோம். ஒரு அடுத்த ரவுண்டு வந்துட்டோம். ஸோ 2-3 அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம 2-3 அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கோப்னா போட்டு ஒரு கில் எடுப்பேன். நீங்கள் பாருங்கள், ஒரு இடத்துல கூட மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் எந்த மாதிரினா இது பண்ணி இப்போ நான் அடித்தேன் அப்படின்றது தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போவும் இங்கிட்டு தான் போவேன். இன்றைக்கி என்னமோ தெரியல, கொஞ்சம் சுற்றிட்டு போகிற மாதிரி போனேன். ஸ்ட்ரெயிட்டாக ஏறிட்டு இருந்தேன். ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போனேன். பட் ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்க அடிச்சுட்டாங்கன்னா அப்புறம் அவங்க இன்னும் ஒரு ரவுண்டு ஜெயிச்சாலே அவங்க போய் அப்படின்ற மாதிரி அப்புறம் விறுவிறுன்னு சுற்ற ஆரம்பிச்சுப்பேன். நானும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க வீட்டை. பாருங்கள் வீட்டை ரவுண்டு அடிப்பேன். உள்ளே குதிப்பேன், வெளியே வருவேன், மறுபடியும் உள்ளே குதிப்பேன், வெளியே குதிப்பேன். அது மாதிரி அப்படியே பூச்சான்ட்டு இருப்பேன். நீங்கள் வேணால் பாருங்கள் இடத்துல வந்து நான் பார்ப்பேன். எவனுமே இருக்க மாட்டான். நான் என்ன பண்ணேன், நேராகவே உள்ளே குதிப்பேன். அப்படியே போவேன், மறுபடியும் அப்படியே வெளியே குதிப்பேன். என் டீம் அதை யாரையும் சுற்றிட்டு நம்ம மறுபடியும் அங்கே பார்ப்பேன். அங்கிட்டு மறுபடியும் யாரும் இருக்க மாட்டாங்க. சேன் வந்துட்டு பார்த்தா அப்படியே திரும்பிட்டு போய் மறுபடியும் உள்ளே குதிக்கலான்னு மறுபடியும் என்ன சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்படியே வெளியே வந்து பார்ப்பேன். யாருமே இல்லை அப்படின்ட்டு நானும் செக் பண்ணிட்டேன். அப்புறம் வெளில குதிச்சு போனேன். அப்படியே நேராக போனதுன்றதுனா அப்படி சும்மா ஏதாச்சும் இங்கே வருவேன். அங்கே ஒரு அக்கா உட்காந்துருக்கு. அதை ஸ்கோப் போட்டு டவுன் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் தேவையில்லாமல் க்ளூவால் போடுறேன். மெடிக்கல் இப்போதான் க்ளூவால் கொடுத்துட்டேன். நம்ம கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூவால் வேஸ்ட்டாக போச்சுங்க. ஆனால் சேவ் விட்டேன். ஐயோ க்ளூவால் போச்சு அப்படின்னு 2 க்ளூவால் தான் சமாளிக்கணும் அப்படின்ட்டு ரிவே பண்ணிட்டாங்க. அந்த அக்கா டவுன் பண்ணுவாங்க. ரைட்டு அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சாட்டு எப்படியாவது அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறி எனக்குள் வந்து விட்டது. ஸோ அது வரையும் கதறிட்டு இருந்தேன். ஐயோ அவ்வளோதான் 0 ஸ்டார் ஹீரோய்க்கு மறுபடியும் வந்து புஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக அந்த அவங்க ஹீரோ கொண்டு வந்த அப்புறமே எனக்குள்ள ஒரு வெறி வந்துடுச்சு. எடுத்து அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல டபுள் கரை வச்சு வரான் பிடிச்சி அழுத்தி பிடிச்சி பின்னாடியே வந்துட்டேன். எம்டன் டேமேஜ் இருப்பான். அவனையும் அவனையும் முடிச்சிட்டேன். அடுத்தது 3-3 அப்படின்னு மேட்சை கொண்டு வந்துடுவேன். ஸோ அதுதான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக 11 கில் வரையும் நான் அடிச்சுட்டேன். கடைசி வரையும் பாருங்கள். இந்த இடத்துல பேராஃபில்லே போகணும்னு நினச்சேன். பட் இதுக்கும் சேஃப்டி க்ரோஸ் எடுத்து வச்சுக்கணும். அதனால பேராஃபில் மாதிரி க்ரோஸ் எடுப்பேன். கடைசியாக இதனா ஓப்பன் பண்ணிட்டாங்க எடுப்பேன். ஸோ கடைசி வரையும் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். ஃபார் தி சப்போர்ட். கூடிய சீக்கிரம் ஒரு 50 சப்ஸ்கிரைபர் கொஞ்ச நாள் அடிக்க ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு விட்டோன்னே நான் அப்படியே சுற்றிட்டு வரேன். என் டீமை ஆஃப்லைன் பண்ணுங்க அப்படின்னு இருந்தான். லைட்டா வேண்டா அடிச்சுதான் இல்லாட்டுடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த தரம் என்ன எங்கள் அண்ணன் தந்துனா எங்கள் அண்ணனுக்கு வந்ததுன்னா ஒரு ரிவெஞ்ச் ஆச்சு. எங்கள் அண்ணன் அவ்வளோதான் முடிஞ்சு தோக்க போகிறீங்க, நீ வேஸ்ட்டு, உன் டீம் வேஸ்ட்டு, நீ பாட்டு உன் டீம் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கரையை பிடிச்ச மாதிரி வேறு லெவலில் கேம் பிளே கொடுத்து இந்த மேட்ச்ன்றதுலாம் நான் தான் ஜெயிக்க வச்சுருப்பேன். பார்த்தது தெரியும் MVP-யாகவும் நான் தான் வந்திருப்பேன். பட் அதான் கேம் பிளே பண்ணாமல் ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்படி ஃப்ரீ ஃபயரில் இருக்க ரெக்கார்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்த வீடியோ எல்லாமே செய்து அதில் தான் நான் MVP-யாக வந்ததை காட்டியிருப்பேன். 11 கில்லு. ஆனால் ஃபோட்டோ கொடுத்துருவேன், கடைசியில் ஆட் பண்ணுறேன் அந்த இதை. ஸோ அந்த ஃபோட்டோவை மட்டும்
நான் வந்துட்டு போய் இங்கேருந்து பார்ப்பேன். கிரெனேட்னா ஓடுவாங்க இந்த ரவுண்டில். எங்கள் டீமெட்டில் 2 பேர் முடிச்சிட்டாங்க. 2 vs 1 தான் நான் விளாண்டாகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு போனால் அதுவும் கிரெனேடாக போடுவாங்க. என் டீமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாக் பண்ணிடுவார். நான் வந்துட்டு தான் இங்கிருந்து கிரெனேட் போகிற சவுண்ட் குக் பண்ணுற சவுண்ட் எடுத்து இங்கிட்டு ஒரு அக்கா போனாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நல்ல டேமேஜ் கொடுப்பேன். அப்படி கீழே குச்சிடுவாங்க அந்த அக்கா. இங்கிட்ட வந்துடுவான். அவனை பிடிச்சி காட்டுத்தனமாக அழிக்கிறேன். அழுத்தி பிடிச்சிட்டு அவன்கிட்ட கில்ல எடுத்துருவேன். சரி கில்ல எடுத்துட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு நேரம் இங்கிட்டு வருவேன். ஜோன் முடியாது விவால் வந்துட்டுனா மறந்துடும். அங்கே வந்துட்டுனா நின்றுட்டு இருப்பான். ஸோ இது ஓப்பன் நின்றுட்டு இருப்பான். ஸோ அதனால் வந்துட்டுனா இந்த ரோஜாலே அழுத்தி பிடிச்சா அவன் டவுன் பண்ணிடுவேன். அதனால அவன் கிளியர் பண்ணிவிட்டு பார்த்தா அந்த அக்கா ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்காங்க அப்படின்ட்டு நான் வந்துட்டு தானே உட்காந்துருவேன். ஸோ அந்த அக்கா ஜோனுக்கு என் சைடு வரும்போது டப்புன்னு நினச்சி அழுத்த ஆரம்பிச்சிடுவேன். ரோஸோவில் முடிஞ்சளவு ஸ்கோப்னா போட்டு அழுத்தேன். கடைசியில் ஜோனில் மட்டும் எனக்கு கில் வந்துடுவேன். ஸோ இதான் கைஸ் நான் எம்இபியாக வந்ததுக்கான இது கைஸ் ஆதாரம் கைஸ் பார்த்துங்க. பிறகு கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, பக்கத்தில்